G is for garden. H is for holiday. Vanita, மனசுக்குள்ளே படிச்சுக்கணும். Lata, tell me why man is great. A man is great because he alone can laugh at others and at himself. That's good. Geeta, உனக்கு ஒரு கணக்கு. ஒரு வியாபாரி ஒரு கூடையிலே மல்கோவா மாம்பழத்தையும் இன்னொரு கூடையிலே ருமானி மாம்பழத்தையும் வச்சிருக்கான். முதல் கூட மாம்பழத்தை டசன் 10 அணாவுக்கும் இரண்டாவது கூட மாம்பழத்தை டசன் 8 அணாவுக்கும் வித்தால் விற்பனையின் விகிதாச்சாரம் என்ன? விகிதாச்சாரம் இருக்கட்டும், உங்க கணக்குப்படி கடைக்கார மாம்பழத்தை வித்தா தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான். உடைக்க தெரியாதவன். உங்க கணக்கு தப்பு, அந்த விலைக்கு விற்கவே முடியாது. கீதா, விளையாட்டெல்லாம் அப்புறம். எப்பவுமே படிக்கும் போது சீரியஸா இருக்கணும். சாரி டீச்சர், இனிமே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுதி தரட்டுமா? பரவாயில்ல உட்கார். குட் வெரி குட். பரவாயில்லையே, இது வரைக்கும் எவ்வளவோ டீச்சர் வந்தாங்க, நீங்க ஒரு மாதிரி அவங்களை மேனேஜ் பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா கீழே உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஃபாலோ. இனிமே அவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். சித்தப்பா, நாங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். சாயங்காலம் வெளியே போலான்னு நினைக்கிறோம். காரு கொடுங்க சித்தப்பா. கார் எதுக்குமா உனக்கு? நோ நோ. All right, take the car. சரி. ஓ, ஹலோ. குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்களா? அசந்து தூங்குறாங்க. குட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல. ஐம் சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னேன். அதாவது என் கவலைகள்லாம் மறந்து தூங்கியிருப்பேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நீங்க நேரத்துல போய் சீக்கிரமா படுத்துருங்க. குட் நைட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல. ஆமா, எதுக்காக அவர் இப்படி சொல்லணும்? ஒருவேளை என்னை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். சேச்சா, வர வர எனக்கு எதுவுமே புரியறதில்லை. அவர் என்ன விரும்புறாருங்கிறது மறைமுகமா சொல்லிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அனாதைக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையுமா? என்ன இந்தியாவா அமெரிக்காவா? நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் அமெரிக்க குழந்தைங்க எல்லாம் மாறிட்டே வருது. எங்க வரட்டாப்ல? நாங்க பிக்னிக் போறோம். அழகான வார்த்தை பிக்னிக். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்ததே இல்லை. நான் வரலாமா? ராமு அங்கிளும் வரட்டுமே, வந்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உனக்கு வேடிக்கையா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்குமே. ஒரே ஒரு கண்டிஷன், எப்பவும் 10 அடி தள்ளி தள்ளி கிழனி. சரி வாங்க. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில்
சா தனி பத மப கம. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காதும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காதும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது. எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எண்ணம் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது. இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லை. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். தனி பத மப கம. தனி பத மப கம. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் கண்ணை கண்டானாம். பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றானாம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் கண்ணை கண்டானாம். உள்ளம் என்னும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டானாம், உண்மை கண்டேன் போதும் என்று வானம் சென்றானாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா. சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வாயில விரல் போடக்கூடாதுன்னு? இந்த டீ சாப்பிடு. டேய் 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 ராதா, டீச்சர் நான் ஒருத்தி தான் நல்லது இல்ல டீச்சர்? ஆமா கண்ணு. லதா, உன் பிளேட் எடு. லதா, கீதா எங்கே? நான் எவ்வளவோ சொன்னேன் டீச்சர், அவ கேட்காம ராமு உங்களை தேடிட்டு போயிருக்கா. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல, பிறந்ததுல இருந்து நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜனமானேனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்தீங்க, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்தி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட பல்ல ஓட மரத்தரையில உட்கார்ந்து இருந்தாலே கடவுள, என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னு நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னு
ஆளை விடு, கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு. ஐயா உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாச்சாரத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு ராமு அங்கிள். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.